சாப்டரோட ஸ்டார்டிங்கில் அந்த அசாசின் லீடரும் நேஜினை கொன்னுடு, அப்படி கொன்னனா நான் உன்னை உயிரோடு விட்டுறேன். அதை கேட்ட நேஜி இன்னும் ஷாக் ஆகிட்டு அங்கே இருக்க சோட கை நடிங்கிட்டே போட்டு எடுத்து ஏன் நீ சொல்றத நான் செய்யணும், வா நீ என்னை எதிர்த்து சண்டை போடு, என்னால் உன்னை சமாளிக்க முடியும். அதை கேட்ட அந்த லீடரும் அப்படியா உண்மையாவா, நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கிறதெல்லாம் நேஜின் பார்க்குறான். அதை பார்த்த நேஜினும் இன்னும் கொஞ்ச நேரம் தாக்குப்பிடி நேஜின், சீக்கிரமா உதவி வந்துடும், இவங்களை அது வரைக்கும் நான் சமாளிச்சுக்கிறேன். அதை கேட்ட நேஜினும் நேஜியூன் இல்ல ஹீரோவும் நேஜின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அதுக்கு நேஜினும் என்ன நினைக்கிறானா, உன்னால அவங்கள சமாளிக்க முடியாது நேஜின், நம்ம 2 பேருமே இங்கேயே செத்துடக்கூடாது அப்படின்னு நேஜின் நினைச்சிட்டு நம்ம ஹீரோ பிடிச்சிட்டு இருக்க சோடு மேல அவனோட கையை வைக்கிறான். அதுக்கப்புறம் சோட நேஜின் அவன் பக்கமா இழுக்கிறான். அதை பார்த்து அங்கிருந்து அசாசின்ஸ் எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. அந்த சோடு நேஜின்குள்ள இறங்குது. அதை ஹீரோ பண்ணல, ஆனா ஹீரோவை காப்பாத்த நேஜின் பண்ணான். நஜின் இல்ல நேஜின், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நேஜின் அந்த இடத்துல சாகுறான். நான் தான் கொன்னனா என்னோட பிரதரை அப்படின்னு சொல்லிட்டு நேஜின் ஒரு விரக்திக்குள்ளே போயிட்டான். அதுக்கப்புறம் நேஜினை கொன்னவனுங்க அங்கேருந்து நடந்து போகிறாங்க. அந்த லீடர் என்ன சொல்கிறானா, நம்ம வேலை இப்போ முடிஞ்சிச்சு, முடியல, தீ இப்போ அணைஞ்சிடுச்சு, மிச்சம் இருக்கிறது சாம்பல் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு காலண்டருக்கு தீ வைக்கிறானுங்க. அந்த வீடே அதனால தீ பிடிச்சி எரியுது. அந்த தீக்குள்ள நேஜின் கண்ணீர் விட்டுட்டு நின்றுட்டு இருக்கான். ஏன் ஏன் இது நடந்துச்சு, ஏன் நேஜின் ஏன் சாகணும், அவனை தொந்தரவு செய்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்கள நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னனே, ஏன்னா அவன் தான் என்னோட ஒரே ஒரு ஃபேமிலி, எனக்குன்னு இருக்க ஒரே ஒருத்தன் அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க சோடை எடுத்து அவனோட நீளமாக இருந்த முடியை கட் பண்ணிட்டு நேஜினோட லப்பர் பேண்ட் எடுத்து நேஜின் மாதிரியே கட்டுறான். இல்லை நான் இதை அப்படியே விட மாட்டேன், இன்னைக்கு செத்தது நேஜின் இல்லை நேகியும் தான். நேஜின் உனக்கு இனிமே பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன், உன்னோட பேரை நான் யூஸ் பண்ணிக்கிறதுல, இனிமே நான் தான் நேஜின். அதெல்லாம் நம்ம ஹீரோ நினச்சி பார்த்துட்டு இப்போ இங்கே நின்றுட்டு இருக்கா. அவங்க மொத்தம் 5 பேர் இருந்தாங்க, இல்லை அதுக்கும் மேலே கூட இருக்கலாம், ஆனால் இப்போது அது முக்கியம் இல்லை, நீங்கள் என்னை கொல்லணும் தானே வந்திருக்க, முடிஞ்ச ட்ரை பண்ணிப்பாரு அப்படின்னு நேஜின் சொன்னால், அவங்க நேஜினை கொல்லணும் தான் வந்திருக்காங்க, ஆனால் அவங்க ஏன் இப்படி செஞ்சாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் இப்போது அதுவும் முக்கியம் இல்லை, எனக்கு முக்கியமானது என்னோட இம்பார்ட்டண்ட், என்னோட வெஞ்சன்ஸ், பழி வாங்குறது. முகம் கூட தெரியாத கொள்ளக்கார கூட்டத்தை நான் எப்படி பழி வாங்க போகிறேன், இல்லை அது ஒரு பிரச்சனையாக இருக்காது, ஏன்னா நான் நேஜினா வாழ்ந்தா அவங்க ஒரு நாள் என்னை தேடி வருவாங்க, கடைசியாக அப்போ தான் அவங்களால நேஜினை கொல்ல முடியும். இப்போ பிரச்சனை என்னன்னா, அந்த அட்டாக்கை தடுத்தால அவன் தான் நேஜின். அவங்க அதை சொல்லிட்டு இருந்தாங்க, நான் அதை நல்லா கேட்டேன், அந்த டைமண்ட் மாஸ்க்கு நேஜின் யாருன்னு தெரிஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் அவன் தான் அவங்களுக்குலாம் கைட் பண்ணியிருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோன்னு நினச்சிட்டு இருக்கும்போது இன்னும் ஒரு வேஸ்ட்டு அப்படின்னு யாரோ மரத்துக்கு பின்னாடி இருந்து சொல்கிறாங்க. அதை கேட்ட நம்ம ஹீரோவும் பயங்கரமாக ஷாக் ஆகுறான். அதுக்கப்புறம் யாருன்னு பார்க்கும்போது வேற யாரும் இல்லை, இந்த டீச்சர் தான். ஹீரோவும் என்ன நினைக்கிறானா அப்படின்னா, அந்த டைமண்ட் மாஸ்க்கு நேஜின் யாருன்னு தெரிஞ்சிருக்கு. இப்போ அந்த டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சொன்னது நேகியூனை தான், இன்னும் ஒரு வேஸ்ட்டு. ஹீரோவும் மனசுக்குள்ள வேஸ்ட்டா, அதுக்கு நான் ஒரு அவமானம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம், நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அந்த டீச்சர் கிட்ட கேட்குறான். அதுக்கு அந்த டீச்சரும் மற்றவங்களாம் நேகியூனை மோசமாக நடத்துனாங்க, ஏன்னா அவனுக்கு சண்டை போடுறதுல சுத்தமாக திறமையே இல்லைன்னு, ஆனால் நேகியூனுக்கு வேறு விஷயங்களில் திறமை இருக்குன்னு நான் நினச்சேன், அதுக்கப்புறம் அவன் மேலே எனக்கு கொஞ்சமாக நம்பிக்கையும் இருந்துச்சு, அதனால தான் நான் உண்மையாகவே சொல்கிறேன், இது வேஸ்ட்டு, அது உனக்கு தெரியுமா. ஹீரோவும் என்னடா இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு கொஞ்ச நேரம் புரியாமல் பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் மனசுக்குள்ள, அப்படின்னா சப்போஸ் இவங்க மீன் பண்ணுறது இந்த நைட்டு ஒயிட் டோ ஃபேடியான், அது அவளா இருக்க முடியுமா அப்படின்னா அப்படின்னு நம்ம ஹீரோ மனசில் நினைக்கிறான். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னோட ஸ்வாட் அழகாக இருக்குது, இது எங்கே கிடைச்சிது, நீ வாங்கினியான்னு. ஹீரோவும் இல்லை இது ஒரு கிஃப்டாக கிடச்சிச்சு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் மனசுக்குள்ள, இவன் என்ன டெஸ்ட் பண்ணுறாளா, அப்படி இருக்குமா அந்த டீச்சர் ஃபேடியானும், அப்படியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் எஸ் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் மனசுக்குள்ள ஹீரோ, இல்லை அது அப்படி இருக்க முடியாது, ஏன்னா இவ ரொம்பவே ஸ்ட்ராங்கானவ, நேஜின் ஸ்ட்ராங்கானவன் தான், ஆனால் இவ்வளோ மாதிரியான ஒரு நைட்டுக்கு எதிராக சண்டை போட்டு ஜெயிக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் அவனுக்கு இருக்காது. அதுக்கப்புறம் வெளியே நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, என்னோட சோடை பற்றி மட்டும் கேட்கறதுக்காக இங்கே வந்திருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு அவங்களும், அட கடவுளே நீ கொஞ்சம் நிதானமாக இரு, நான் உங்ககிட்ட ஏதோ சொல்ல தான் வந்தேன். ஹீரோவும் மனசுக்குள்ள, அது அவ்வளோ இருக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு வெளியே, என்னது இதனால் வியர்டான ஜோக்கான அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவங்களும் நம்ம ஹீரோ கிட்ட நேகியூன் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட நம்ம ஹீரோவுக்கு தூக்கி வாரி போடுது. இதோட இந்த சாப்டர் முடியுது. இப்போ அந்த டீச்சருக்கு இவன் நேஜின் இல்லை நேகியூன் தான் அப்படின்ற விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்க மாதிரி இதில் காமிக்கிறாங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. தேங்க்யூ, பபாய்.